என்ன ஒண்ணும் பண்ணிடாத. என்னங்க, என்ன கனவு கண்டீங்க? நடு ராத்திரியில சுவடி கிட்ட என்ன கேட்டுட்டு இருக்கீங்க? அப்படி என்ன தலை போற சமாச்சாரம்? தலை போற சமாச்சாரம் இல்ல, தலை போயிட்ட சமாச்சாரம். என்னங்க சொல்றீங்க? தலையா? யார் தலை போற சமாச்சாரங்க? குமரேச கவுண்டருடைய தலை. நீங்க கனவு கண்டது இதானாங்க? கண்ட கனவும் இதுதான், அதை உறுதிப்படுத்த சுவடி சொன்னதும் இதுதான். கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். குமரேச கவுண்டரை ஓட ஓட விரட்டி அவரை கத்தி எடுத்து குத்தி கொலை பண்ணது ஒரு சாதாரண பொண்ணு. அத பத்தி நான் என்னத்த சொல்றது? என்னங்க, ஓலை சுவடியும் சொன்னா அது நடந்துரும்னு தானே அர்த்தம்? அப்படின்னா கொலை பண்ற அளவுக்கு அவர் என்னங்க தப்பு பண்ணாரு? கனவுலையும் தெரியல, சுவடியும் சொல்லல வசந்தா. சரி, இத தடுக்க பரிகாரம் ஏதாவது இருக்காங்க? தெரியல. சரி, சுவடிக்கிட்டே கேட்டு பாருங்களேன். தீர்க்க முடியாத பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு சொல்லும் திருவோலை சுவடியே, குமரேச கவுண்டரின் மரணத்தை தவிர்த்து அவரது தவறுக்கு ஏதேனும் பரிகாரம் உண்டா சொல். பாவிக்கு பரலோகமே பரிகாரம். என்னங்க சொல்லுது சுவடி? பாவிக்கு பரலோகமே பரிகாரம். இதுக்குதா புரட்டாசியிலே கம்மாக்கரையை பலப்படுத்த சொன்னேன். ஐப்பசியில பெஞ்ச மழையோட தண்ணியை தேக்கி இருக்கலாம்ல. அது ஒரு வருஷத்துக்கு விவசாயத்துக்கு ஆடு மாடுங்க தண்ணி குடிக்கவாது பயன்பட்டு இருக்கும். இப்ப என்ன ஆச்சு? தண்ணியை தேக்க முடியாதனால ஆத்துல போயிடுச்சு. ஆத்துல விட்டதுனால யாருக்கு பிரயோஜனம்? இதுக்குதான் என்ன மாதிரி அனுபவப்பட்டவங்க சொன்னா கேட்டுக்கணும். இப்ப இப்படி மண்டையை தொங்க போட்டு நின்னா ஒரு பிரயோஜனமும் இல்ல. போங்க, போய் வைகாசிக்குள்ளையாவது அணைய கட்டுற வழியை பாருங்க. போங்க. வரோங்க. வாங்கண்ணே. வணக்கம்மா. வணக்கம். கவுண்டர் இருக்காரா? இருக்காரு, உள்ள வாங்க. வாங்கண்ணே. அடட, வா நம்மள. வணக்கம். வணக்கம், உட்காருங்க. இல்ல பரவாயில்ல. ஏய், அண்ணாமலைக்கு குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வா. சரிங்க. அப்புறம் என்ன அண்ணாமலை, ஏதாவது பிரச்சனையா? என்ன அண்ணாமலை, ஏன் இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்க? எதுவா இருந்தாலும் நான் தீர்த்து வைக்கிறேன். இல்ல, கொஞ்சம் தனியா பேசணும். அப்படி போய் பேசலாமா? தாராளமா பேசலாம், வா. சொல்லு, என்ன பிரச்சனை? கவுண்டரே, பிரச்சனை எனக்கு இல்ல, வேற யாருக்கு? சொல்றேன். அதுக்கு முன்னாடி நான் சொல்ற விஷயத்தை நீங்க மனப்பூர்வமா நம்பணும். என்னங்க அண்ணாமலை, இது வரைக்கும் நீங்க சொல்லி நான் ஏதாவது நம்பாம இருந்திருக்கேனா? சொல்லு. அதுக்கு இல்ல, கடவுளே நேர்ல வந்து உனக்கு ஒரு பாதிப்பு வரப்போகுதுன்னு சொன்னா நான் நல்லா தானே இருக்கேன், எனக்கு என்ன பாதிப்பு வரப்போகுதுன்னு கேட்க தோணும். என்ன சொல்ல வர? அப்படி என்ன என்னை பத்தி கனவு கண்டீங்க? சொல்றேன். இடமும் இரவு பகலோன்னு எனக்கு சரியா தெரியல. ஆனா முகத்துல மரண பயத்தோட வேண்டாம், என்னை விட்டுரு, என்னை மன்னிச்சிருன்னு சொல்லி
உயிர் தப்பிக்க நீங்க ஓடிக்கிட்டே இருக்கீங்க. ஆனா உங்களை துரத்திக்கிட்டு வர்றது மனுஷியா, ஆவியா, துர்தேவதையான்னு எனக்கு சரியா தெரியல. அந்த பெண்ணுருவம் உன்னை விடமாட்டேன், உன்னை கொல்லாம விடமாட்டேன்னு கத்திக்கிட்டே உங்களை துரத்திக்கிட்டு வருது. நீங்க ஓடிக்கிட்டே இருக்கீங்க. ஒரு கட்டத்துல நீங்க காலிடறி கீழே விழ போக அந்த பெண்ணுருவம் கேடயத்துல இருந்த கத்தி எடுத்து உங்களை ஓங்கி ஒரே குத்தா குத்திடுது. நீங்க ரத்த வெள்ளத்துல பணமா கிடக்குறீங்க. சாவர மாதிரி கனவு கண்டல்ல? சாவர மாதிரி கனவு கண்டா ஏதோ நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்கல்ல, என்ன நடக்கும் அண்ணாமலை? கவுண்டரையா, நடக்காத வரைக்கும் நடக்க போற விஷயத்த நமக்கு சாதகமா எப்படி வேணா கற்பனை பண்ணி பார்த்துக்கலாம். கனவு பலிக்குமா? பலிக்க கூடாதுன்னு தான் நானும் சுவடி கிட்ட வேண்டேன். ஆனா சுவடியும் இது பலிக்கும்னு சொல்லி என்னை கைவிட்டுருச்சையா. சுவடியும் உறுதிப்படுத்தினதுக்கு அப்புறம் தான் நான் கண்ட கனவை உங்ககிட்ட சொல்லி உங்களை எச்சரிக்கை பண்ணிட்டு போலான்னு வந்தேன். என்னையே கத்தி எடுத்து குத்தி கொல்ற அளவுக்கு நான் மனசறிஞ்சு யாருக்குமே துரோகம் செஞ்சதில்ல. பஞ்சாயத்துல சொல்ற தீர்ப்பா இருக்கட்டும், என் தனிப்பட்ட வாழ்க்கையில எடுக்கிற தீர்வா இருக்கட்டும், அறநெறிப்படி சுவடி சொல்றதான் நானும் தீர்ப்பா சொல்றேன். இதுல யாருக்கு எங்க எப்போ எப்படி என்னையே கொலை பண்ற அளவுக்கு நான் மனசறிஞ்சு யாருக்கும் துரோகம் செஞ்சதில்ல அண்ணாமலை. அண்ணாமலை, பலிக்கும்னு சொன்ன இந்த சுவடி இது பலிக்காதுன்னு சொல்ல எந்த பரிகாரமும் சொல்லலையா? இவ்வளவு தூரம் கேட்ட நானு முதல்ல அதைத்தானே கேட்பேன் கவுண்டரே. அப்படி ஏதாவது பரிகாரம் சொல்லியிருந்தா உங்ககிட்ட முதல்ல அதைத்தானே சொல்லியிருப்பேன். சரி, வர்றதை தடுக்க முடியுமா? ஆனா தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழியில முயற்சி செய்வோம். அண்ணாமலை, இந்த விஷயத்தை வெளியில யாருக்கிட்டையும் சொல்லிடாத. என்ன கவுண்டர, இதை நான் எப்படி வெளியில சொல்லுவேன்? சத்தியமா சொல்ல மாட்டேன். நீங்க தைரியமா இருங்க. நான் வரேன். கவுண்டர் ஐயா, எதுக்கும் எச்சரிக்கையா இருங்க. நின்னு கொல்ற தெய்வம் கூட அன்னைக்கே கொல்ல ஆரம்பிச்சிருச்சு பாத்தீங்களா? சொல்லு. உன்னை காலங்காலமா வணங்குறவங்கிற உரிமையில கேட்கிறேன். சொல்லு. ஊருக்கெல்லாம் நல்லது பண்ற குமரேச கவுண்டர் உன் கணக்குப்படி என்ன பாவம் பண்ணாரு? எதுக்கு அவரோட உயிரை எடுக்கணுங்கிற முடிவுக்கு நீ வந்திருக்க? நேத்து நான் கண்ட கனவையும் அதை நீ உறுதிப்படுத்தினதையும் கவுண்டர் ஐயா கிட்ட சொன்னதும் அவருடைய பாதி உயிர் போயிடுச்சு. அது உனக்கு தெரியுமா? யாருக்குமே மனசறிஞ்சு துரோகம் பண்ணலையே, எனக்கு ஏன் இந்த நிலைமைன்னு
அவர் எவ்வளவு கவலைப்பட்டாருன்னு உனக்கு தெரியுமா? அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷனை நீ கொன்னுட்டு யார் உயிரை காப்பாத்த போற? ஆ? வேண்டாம் சுபடி கடவுளே, வேண்டாம். அவரை விட்டுரு. அவர் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல. அவருக்காக இல்லைனாலும் எனக்காக, இந்த ஊர் மக்களுக்காக அவரை மன்னிச்சு விட்டுரு. என்னங்க, நடக்கிற எல்லாமே விதிப்படிதான் நடக்குதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கடவுளை கோவிச்சுக்கிட்டு என்னங்க பிரயோஜனம்? தெரியும் வசந்தா, ஆனா முடியலையே. என்னதான் விதிப்பயன்னாலும் 4 ஊரை வாழ வைக்கிற ஜீவநதி வத்தி போயிட்டா வயிறு எரியாதா? ஊரு நல்லா இருக்கணும்னா குமரேச கவுண்டர் மாதிரி ஊருக்கு ஒருத்தர் வேணும்னு நேத்து காலையில தானே சொன்னேன். ஆனா ராத்திரி வந்த கனவுல அவர் கல்பாயுசுன்னா என் ஆசை, நம்பிக்கை, வேண்டுதல் எல்லாம் சுக்கு நூறா போயிடாதா? அவர் இல்லைன்னா இந்த ஊரு பாழாகி போயிடாதா? சரியோ தவறோ, நம்மளை காக்கிறதுக்கு தானே கடவுள், அழிக்கிறதுக்கா கடவுள்? மன்னிக்கிற குணம் நமக்கே இருக்கும்போது நம்மளை படைச்ச நியாயவான்களுக்கு ஏன் இல்ல? அப்போ ஊருக்கு தான் உபதேசமா? ஓம் க்ரீம் ஆ. ஓம் க்ரீம் ஆ. ஓம் க்ரீம் ஆ. ஓம் க்ரீம் ஆ. வணக்கம் ஐயா. வணக்கம். மந்திரவாதி மலையன் இருக்காரா? இருக்காரு, உள்ள போங்க. ம். வாங்க கவுண்டர, வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இப்பதான் வந்தேன். கவுண்டர, என் நேரம் நெருங்கிடுச்சு போல இருக்கு மலையா. என்ன சொல்றீங்க கவுண்டர? என்னன்னு சொல்லு. இந்த மலையங்கிட்ட வந்ததுக்கு அப்புறமா மனக்கவலையோட பேசலாமா கவுண்டர? சொல்லுங்க, என்ன பிரச்சனை? நீ எங்க லிங்கனூர் அண்ணாமலையையும் அவர் வச்சிருக்க ஓலைச்சுவடியை பத்தியும் கேள்விப்பட்டிருக்கியா? கேள்விப்பட்டிருக்கேன் கவுண்டர. அந்த அண்ணாமலை நேத்து ராத்திரி என்ன மலையா சிரிக்கிற? காணுற எல்லா கனவும் பலிக்கிறதா இருந்தா இந்த உலகத்துல யாரும் ஏழையா இருக்க மாட்டாங்க, யாருக்கும் யாரும் எதிரியா இருக்க மாட்டாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சக்கரவர்த்தியா இருப்பாங்க. இல்ல மலையா, இந்த கனவை கண்டது அண்ணாமலை, அது நடக்கும்னு உறுதிப்படுத்தினது பல அற்புதங்களை செய்யும் ஓலைச்சுவடி. அதான் எனக்கு பயமா இருக்கு. அட சும்மா இருங்க கவுண்டர. ஓலைச்சுவடியாவது கீழச்சுவடியாவது என் மாய சக்திக்கு முன்னாடி அதெல்லாம் தூசி. இல்ல மலையா, சுவடியை பத்தி உனக்கு தெரியாது. சுவடி சொல்லுச்சுன்னா சொன்னது சொன்னபடி நடக்கும். நீங்க மலையனை நம்பாம மரண பயத்துல பேசுறீங்க. நான் என் மரணத்தை பத்தி கூட கவலைப்படல. ஆனா நான் இறந்ததுக்கு அப்புறம் சுவடி நான் ஏன் இறந்தன்ற விஷயத்தை வெளியில சொல்ல ஆரம்பிச்சதுன்னா நான் செஞ்ச பாவங்கள் எல்லாம் வெளியே தெரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் மானம், மரியாதை, கௌரவம் இது எல்லாமே என்னால மண்ணோட மண்ணா போயிடுமோன்னு பயமா இருக்கு. கவலைப்படாதீங்க கவுண்டர, நான் உங்க உயிரையும் காப்பாத்தி உண்மை தெரிஞ்ச அந்த ஓலைச்சுவடியும் அழிக்கிறேன். அப்படியே அழிச்சாலும் அண்ணாமலைக்கு உண்மை தெரியுமே. சுவடியை அழிக்கிற எனக்கு அண்ணாமலை அழிக்கிறது பெரிய விஷயம் இல்ல கவுண்டர. தைரியமா போயிட்டு வாங்க.
நான் நாளைக்கு வந்து அண்ணாமலையை சந்திக்கிறேன். அதுக்கு வேண்டிய ஏற்பாட்டை நான் இப்பவே ஆரம்பிக்கிறேன். போயிட்டு வாங்க. நல்ல செய்தியோட நாம சந்திப்போம். மலையா, உன்னதான் மலை போல நம்பி போறேன். நீங்க என்ன தாராளமா நம்பி போகலாம். போயிட்டு வாங்க. என் ஒவ்வொரு அணுவிலும் வியாபித்து ஒவ்வொரு நொடியும் என்னை அறநெறிப்படி இயக்கிக் கொண்டிருக்கும் என் சுவடி தெய்வமே, குமரேச கவுண்டரின் துர்மரணத்தை நீ உறுதிப்படுத்திய பிறகு நான் நிம்மதியாகவே இல்லை. சாப்பிட முடியல, தூங்க முடியல, எதையும் யோசிக்க முடியல, எந்த வேலையும் செய்ய முடியல. ஒரு நல்ல மனுஷனுடைய மரணம் எனக்கு முன்கூட்டியே தெரிஞ்சும் கூட என்னால எதுவும் பண்ண முடியலையே. நான் முறையிட்ட நீயும் மௌனமா இருக்கிறியேங்கிற வேதனை எனக்கு மரண வலியா இருக்குது. இப்பவும் நீ என்ன கைவிட மாட்டேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. வழக்கம் போல விடியிற பொழுத உன் கையில ஒப்படைச்சிட்டு நான் படுக்கிறேன்.